ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 8வது சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி நமக்கு 2 அணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a² + b² = i என நிறுவுக. அதாவது a² ஏவை 2 தடவை பெருக்கி வர்ற அணி கூட அதே போல் சேம் b² b 2 தடவை பெருக்கணும். இப்போ வர 2 அணியும் கூட்டினா நமக்கு என்ன அணி கிடைக்கணும், ஐன்னா அலகு அணி. அலகு அணி அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் 1 0 0 1. இதுதான் அலகு அணி. இதை நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதி ஏன்ற அணியும் பீன்ற அணியும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போது நிரூபிக்க வேண்டியவை எடுத்து எழுதிட்டு a² + b² = i. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போது a²னா a × a. ஏவி ஏன் பேருக்குனா a². இப்போ ஏன்ற அணி என்ன, cos θ 0 0 cos θ. அதே போல் திரும்ப ஏ இருக்கா, அப்போ திரும்ப cos θ 0 0 cos θ. சரிங்களா? பெருக்கல் இருக்கிறதுனால பெருக்கணும். நிறை எடுத்து நிரல் கூட பெருக்கணும். cos θ × cos θ பெருக்க என்ன வரும், cos² θ. அடுத்து 0 × 0 0, அப்போ +0. அடுத்து முதல் நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட cos θ × 0 0. 0 கூட பெருக்கினா 0 ஆயிரும். 0 × cos θ அது 0 தான். அடுத்து இரண்டாவது நிறை எடுத்து முதல் நிரல் கூட 0 × cos θ 0 + cos θ × 0 0. 0 கூட பெருக்கினாலோ வகுத்தாலோ 0 கிடைக்கும். கூட்டினாலோ கழிச்சாலோ அதே மதிப்பு இங்கே என்ன மதிப்பு இருந்ததோ அது அப்படியே வந்துடும். அடுத்து இரண்டாவது நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 0 × 0 0 + cos θ × cos θ cos² θ. இப்போது ஆட் பண்ணி எடுத்து எழுதும் போது cos² θ + 0 கூட்டினா cos² θ மட்டும் வரும். 0 + 0 0 0 + 0 0 0 + cos² θ கூட்டினா cos² θ மட்டும் வரும். சரிங்களா? இது a²க்கான மதிப்பு. அதே போல் b²னா b × b. bன்ற அணி என்ன கொடுத்துருக்காங்க, sin θ 0 0 sin θ. அதே போல் இன்னொரு அணி sin θ 0 0 sin θ. சரிங்களா? பெருக்கல் இருக்கா, பெருக்கும் போது பாருங்கள், முதல் நிறை எடுத்து முதல் நிரல் கூட sin θ × sin θ sin² θ 0 × 0 0. அடுத்து முதல் நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட sin θ × 0 0 + 0 × sin θ 0. அடுத்து இரண்டாவது நிறை எடுத்து முதல் நிரல் கூட 0 × sin θ 0 + sin θ × 0 0. அடுத்து இரண்டாவது நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 0 × 0 0 + sin θ × sin θ sin² θ. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் sin² θ + 0 என்ன வரும், sin² θ வரும். 0 + 0 0 0 + 0 0 0 + sin² θ என்ன வரும், கூட்டினா sin² θ. இது b²க்கான மதிப்பு. இப்போ ரெண்டு நம்ம ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணும்போது பாருங்கள், a² + b². a²க்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம, cos² θ 0 0 cos² θ ப்ளஸ்ஸு b² என்ன பிடிச்சிருக்கோம், sin² θ 0 0 sin² θ. இப்போது சென்டரில் ப்ளஸ் இருக்குது, அப்போ நேராக கூட்டிக்கலாம். இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அது மதிப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது cos² θ சென்டரில் இருக்குது ப்ளஸ்ஸு, என்ன இருக்குது sin² θ 0 + 0. அடுத்து 0 + 0. அடுத்து cos² θ + sin² θ
இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1. சரிங்களா? இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக மதிப்பு 1ன்றது இங்கே நம்ம பிரதியீடு செய்யலாமா? பிரதியீடு செய்யும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 வரும். அடுத்து 0 + 0 போது 0 அப்படியே வந்துடும். இங்கே சேம் 0 + 0னா 0. சேம் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு என்ன 1. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1 0 0 1 வந்துச்சுன்னா இது அலகு அணி. அலகு அணின்னா I. நம்ம புக்கில் என்ன கேட்டிருக்காங்க, a² + b² = I அப்படின்றத நிரூபிக்க சொல்லி கேட்டிருக்காங்களா? ஏன்னா நிரூபிக்கப்பட்டது இல்லை சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.